நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாக்கோபு ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அந்த மாலை வேளையில தன் உறவுகளை எல்லாம் வேலையாட்களை எல்லாம் அனுப்பிவிட்டு அவன் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறான். ஆண்டவர் எப்படி பற்றி கொள்ளுகிறான் என்று சொன்னால், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், உம்மை விடவே மாட்டேன் என்று உறுதியாக அவரை பிடித்து கொள்ளுகிறான், பற்றி கொள்ளுகிறான். அவனுடைய வேண்டுதல், அவனுடைய விண்ணப்பம் அவ்வளவு ஆழமாக, அவ்வளவு வலிமையாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆழமாக இருந்ததற்கும் வலிமையாக இருந்ததற்கும் அடையாளமாகத்தான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறான். அல்லேலூயா. இன்று முதல் யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.